வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இந்த நேரத்துல எது உண்மையான வாக்குறுதி, எது வெறும் வதந்தின்னு பிரிச்சு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். உண்மையிலேயே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3000 ரூபாய் கிடைக்க போகுதா? பாத்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு வதந்தி தேர்தல் பிரச்சாரத்தோட கடைசி கட்டத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கு. இதனால நிறைய யூகங்கள் கிளம்பியிருக்கு. ஆனா இந்த வதந்தி ஏன் இப்போ இவ்ளோ முக்கியத்துவம் பெறுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அரசியல் சூழலை கொஞ்சம் பார்க்கணும். அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றாருன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் தன்னை எப்படி முன்னிறுத்துறாருன்னு பாருங்க. ஒரு விமர்சனத்தையே தனக்கு கிடைச்ச ஒரு பாராட்டு மாதிரி மாத்தி, ஆமா, தமிழ்நாட்டுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு நான் ஆபத்தானவன் தான்னு தன் ஆதரவாளர்கள் கிட்ட சொல்றாரு. அவர் அப்படி சொல்றதுக்கு ஆதாரமா தன்னுடைய அரசாங்கம் செஞ்ச சில நலத்திட்டங்களையும் பட்டியலிடுறார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், அப்புறம் விடியல் பயணம், அதாவது மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் மாதிரி திட்டங்களை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்ல, அவரோட முக்கியமான ஒரு பொருளாதாரவாதத்தையும் இது தெளிவா காட்டுது. அதாவது இந்தியாவிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி, டபுள் டிஜிட் growth அடைஞ்ச ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அவர் சொல்றாரு. சரி, இதெல்லாம் அவர் ஆட்சியில செஞ்சதா சொல்றாரு. இப்போ அதிகாரப்பூர்வமா அவங்க தேர்தல் அறிக்கையில என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கதான் உறுதிப்படுத்தப்பட்ட கொள்கைகள் என்ன, அரசியல் பேச்சுக்கள் என்னன்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும். நீங்க இந்த அட்டவணையில பாக்குற மாதிரி அவங்களோட தேர்தல் அறிக்கை முக்கியமா இப்போ இருக்கிற பல சமூக பாதுகாப்பு திட்டங்களோட பணத்தை அதிகரிக்கிறதுல தான் கவனம் செலுத்துது. உதாரணமா முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, புதுமை பெண் திட்டத்துக்கான தொகை எல்லாத்தையும் உயர்த்துறதா சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காங்க. மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துல தர்ற உதவிய 12,000 உயர்த்துறது, உப்பளத் தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணத்தை 8,000 ஏத்துறது, தமிழ் புதல்வன்னு ஒரு புது திட்டம், அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்கள், இப்படி நிறைய இருக்கு. இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு வாக்குறுதி இதுதாங்க. மீன்பிடி குறைவா இருக்கிற காலங்கள்ல மீனவர்களுக்கு ஸ்பெஷலா 9,000 ரூபாய் உதவித்தொகை தர்றது. இங்கதான் முக்கியமான ஒரு கேள்வி வருது. இவ்ளோ அதிகாரப்பூர்வமான வாக்குறுதிகள் கொடுத்திருக்கும்போது அந்த 3,000 ரூபாய் வதந்தி எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு என்ன காரணம்? கிடைக்கிற தகவல் படி பார்த்தா இந்த வதந்திக்கு காரணம் ஒரு அரசியல் போட்டிதான்னு சொல்றாங்க. அதாவது எதிர்க்கட்சியான பாஜக தரப்பிலிருந்து 3,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கற மாதிரி ஒரு திட்டம் வரலாம்னு பேசப்பட்டதால அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி திமுக தரப்புல கலைஞர் மகளிர் உரிமை தொகைய 1000லிருந்து 3,000 உயர்த்தலாம்னு ஒரு பேச்சு கிளம்பிருக்கு. ஆனா இங்க நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. இது இப்போதைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுற ஒரு வதந்தி மட்டும்தான். எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கிடையாது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஒரு பெரிய சித்திரம் நமக்கு கிடைக்குது. நாம இங்க பாக்குறது ஒரு கிளாசிக் அரசியல் விளையாட்டு. 3 ஸ்டெப்ல நடக்குது. 1, ஆளுங்க கட்சி தன்னோட பழைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேக்குது. 2, தேர்தல் அறிக்கையில உறுதியான தெளிவான வாக்குறுதிகளை கொடுக்குது. 3, கடைசி நேரத்துல எதிரணிய சமாளிக்க இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமற்ற வதந்திகளும் செய்திகளும் பரப்பப்படுது. அப்போ கடைசியா நம்ம மனசுல நிக்கிற கேள்வி இதுதான். இந்த மாதிரி பரபரப்பான தேர்தல் நேரத்துல எது நிஜமான வாக்குறுதி, எது வெறும் அரசியல் வியூகம், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மில்லிய கோட்டை வாக்காளர்களாகிய நாம எப்படி வரைய போறோம்?